தளபதியோட 15வது படம் ஒன்ஸ் மோர். இந்த படத்தை தளபதியோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. வாங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்துல தளபதியோட பேர் வந்து விஜய். இந்த தளபதி வந்து ஊட்டியில ஒரு சின்ன டீ ஃபேக்ட்ரி நடத்திட்டு வர்றாரு. அந்த டீ ஃபேக்ட்ரியில் ஒரு லாஸ் வர்றதுனால அவங்க அப்பா வந்து தளபதியோட அப்பா ஃபாரின்லேருந்து அங்கே ஒரு மீட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக ஆகணும், இல்லைனா கம்பெனி இழுத்து போடுற சூழ்நிலை இருக்குது. அவங்க அப்பா வரும்போது ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பாவா தளபதி ஒரு முதியோரை நடிக்க வைப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சிவாஜி கணேசன் தான் அந்த ரோலில் நடிச்சிருப்பார். அண்டு சிவாஜி கணேசன் தளபதியை பார்க்கும்போது தளபதி வந்து ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு மென், அப்புறம் ஒரு அந்த விளையாட்டுத்தனமாக இருக்க ஒரு மனிதன், ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லாமல் ஜாலியாக இருக்க ஒரு பையன்றதை புரிஞ்சுக்கிட்டு சிவாஜி கணேசன் அவரை திருத்துறாரு. அண்ட் நம்ம தளபதி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கான தளபதியை பிடிக்கல. அவங்க 2 பேர்த்தையும் சிவாஜி கணேசன் சேர்த்து வைக்கிறாரு. அண்ட் சிவாஜி கணேசன் வந்து அவரோட ஃபேமிலியிலேருந்து ஒரு தனியாக வந்திருப்பார். அவர் ஒய்ஃப்க்கும் அவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் காரணமாக அவர் வெளில வந்துட்டார். அண்ட் தளபதி சிவாஜி கணேசனையும் அவரோட ஒய்ஃபையும் சேர்த்து வைக்கிறாங்க. அண்டு லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் தளபதியை அவர் லவ் பண்ணுற பொண்ணு கூட சிவாஜி கணேசன் சேர்த்து வச்சுருப்பாரு. சிவாஜி கணேசனையும் அவருடைய ஒய்ஃபையும் நம்ம தளபதி சேர்த்து வச்சுருப்பாரு. அண்ட் இதான் இந்த படத்தோட கதை. இந்த